நம்முடைய பாடத்திட்டம் மெக்காலே கல்வி திட்டத்தில் நம்ம படிக்கிறதுனால நம்முடைய வேர்களே நமக்கு தெரியறது இல்லை. நம்ம ஊர் பேரே நமக்கு தெரியாது. பிரயாகராஜ் சொன்னா தெரியாது, அலகாபாத்னு சொன்னா தெரியும். கர்ணாவதின்னு சொன்னா தெரியாது, அகமதாபாத்னு சொன்னா தெரியும். சென்னைன்னு சொன்னா தெரியாது, மெட்ராஸ்ன்னு சொன்னா தான் தெரியுங்கிற நிலைமை இருந்தது. இப்ப அதை மாத்திருக்காங்க. நம்முடைய பாரம்பரியத்தை நாம படிக்காததுனால தமிழ், தமிழ் பண்பாடு, பாரதம், பாரத பண்பாடு இவைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய முறை இல்லாம ஆங்கிலத்துல நாம படிச்சு வர்றதுனால இதுல நிறைய விஷயங்கள் நம்ம டிக்ஷனரி, விளக்க உரைகள், வியாக்கியானங்கள் எல்லாம் பார்த்துதான் புரிந்து கொள்ள வேண்டிய சூழல்ல தள்ளப்பட்டிருக்கிறோம். அது சொந்த நாட்டிலேயே அந்நியர்களாக இருக்கிறோம். இப்ப நாம சம்ஸ்கிருதம் படிச்சு பழகி இருந்தால் நமக்கு இதுல நிறைய விஷயங்கள் ரொம்ப எளிமையா இருந்திருக்கும். ஏன்னா நமக்கு அது ரொம்ப பரிச்சயமானதா இருந்திருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் தமிழ்நாட்டுல ஹிந்தி படிக்கக்கூடாது, சம்ஸ்கிருதம் படிக்கக்கூடாது, மூணாவது மொழி படிக்கக்கூடாது, ஆனா இங்கிலீஷ் மட்டும் படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாம் எந்த அளவுக்கு தேச துரோகிகள், நம்முடைய வேர்ல இருந்து பிரிக்கிறவங்க அப்படிங்கிறதுக்கு இதை படிக்கும் போது நாம படக்கூடிய பாடு ஒரு சாட்சி.